அதீதமான சிந்திக்கிறத ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறது, அதான் ரூமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சிந்திக்கிறது. இவங்களால் எனக்கு இந்த குற்றம் நடந்துருச்சு, இவர்களால் தான் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டதுன்னு அதையே மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணுறது. இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால நம்ம மீண்டும் அந்த காலத்துக்கு போய் அந்த விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி மீண்டும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு வெப் கிரியேட் ஆகும், ஒரு வலை. அந்த வலைக்குள்ளே நம்ம போய் மாட்டிப்போம். அப்படி மாட்டிக்கொள்கிறதுனால நீங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் எந்த ஒரு திட்டமும் இட முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் புதுசாக நீங்கள் உங்களை இன்வால்வ் ஆகி வின் பண்ணவே முடியாது. எனவே இந்த பழைய விஷயங்களை திங்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நடந்தது நடந்துருச்சு, அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது நம்ம திட்டமிடணும் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் என்னைக்கு வருதோ அப்பொழுது நம்ம இந்த ரூமினேஷன் அப்படிங்கிற பழைய காரியங்களை மீண்டும் சிந்தித்து அதனால் ஏற்படக்கூடிய பயத்திலேருந்து வெளியில் வரலாம்.